பாருங்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஹுவல்லதி யதவஃபாக்கும் பில்லைல், அந்த அல்லாஹுதான் உங்களை இரவு நேரத்தில் மரணிக்க செய்கிறான். வயஅலமு மா ஜரஹ்தும் பின்னஹார், பகல் நேரத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். சும்ம யபஅதுக்கும் ஃபீஹி லியுக்தா, உங்களிடத்தில் தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களை எழுப்புவாண்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மனிதனுக்கு பகல்ல மௌத்து வருமா இரவையில மௌத்து வருமா அல்லாஹ்க்கு தான் தெரியும். அல்லாஹ் நினைச்சா இரவையில மௌத்தாக்குவான், நினைத்தால் பகல் நேரத்திலே மௌத்தாக்குவான். பாருங்கள், சூரத்து ஜுமர் 42வது வசனம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, அல்லாஹ் மனிதனுடைய உயிரை 2 நேரத்தில் கைப்பற்றிக்கிறான். ஒன்றென்ன, ஒவ்வொரு ஆத்மாவும் தூங்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய உயிரை கைப்பற்றிக் கொள்கிறான். வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, ஒவ்வொரு ஆத்மாவும் மரணிக்கிற நேரத்திலும் அதனுடைய உயிரை கைப்பற்றுகிறான். தூக்கத்தில் மரணிக்காம இருக்குது பாருங்க, நம்ம மனுஷன் தூங்குறான் ஆனா மௌத்தா போகல, அந்த உயிரையும் அல்லாஹ் தற்காலிகமாக கைப்பற்றி வைத்துக் கொள்கிறான். தூங்கின மனிதனுக்கு அல்லாஹ் அந்த நேரம் எழுதி இருக்கிறான், இன்றைக்கு இவர் மௌத்தாகணும் எழுதி இருந்தா ஃபயும்சிகுல்லதி கதா அலைஹல் மௌத், காலையில் அல்லாஹ் திருப்பி உயிரை கொடுத்து எழுப்பணும் தானே. அன்றைக்கு இந்த ஆத்மா மரணிக்க வேண்டும்ன்றது அல்லாஹ்வுடைய முடிவாக இருந்தா அந்த உயிரை மட்டும் அல்லாஹ் வைத்துக்கொண்டு மற்ற உயிர்களை மீண்டும் என்ன செய்வான், அந்த மனிதர்களுக்கு கொடுப்பான். வயுர்சிலுல் உஹ்ரா இலா அஜலிம் முஸம்மா, அந்தந்த ஆத்மாவுக்குள்ள நேரம் வரும் வரையில் என்ன செய்வான். சில நேரம் பார்க்கிறோம், இரவையில படுக்கைக்கு போகும் பொழுதோ அவர் ஒரு உற்சாகமான மனிதராக போவார், தூங்கி எழும்ப மாட்டார். எத்தனை பேர் மையத்து செய்திகளை கேள்விப்பட்ட நாங்க என்ன தெரியுமா, பாருங்களே அப்பா இப்படி தூங்க போன மனிதன் இஷா தொழுதுனோட பேசிட்டு தானே போனாரு, எங்களோட சாப்பிட்டாரப்பா உட்கார்ந்து பல ஜாதிய கதைச்சிகள்வோம், எது கதைத்தும் வேலை இல்லை. படைத்தவன் ரப்பு இன்று இரவு இன்னாருடைய உயிர் கைப்பற்றப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய முடிவில் இருந்தால் எல்லார உயிரையும் கைப்பற்றின அல்லாஹ் மௌத்தா போகின்ற உயிரை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் சுபக எலும்புற நேரத்தில் கொடுத்துருவான். இத இஸ்லாம் எங்களுக்கு எந்த அளவு ஞாபகப்படுத்த சொல்கிறது தெரியுமா, தூங்க போறது தானே, தூங்க போனா நம்ம சொல்ற வார்த்தை என்ன, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது, அமூத்துன்னு சொன்னா தூங்குறேன் அர்த்தம் அல்ல, அமூத்துனா நான் மௌத்தா போறேன் அர்த்தம். அல்லாஹும்ம இறைவா பிஸ்மிக உன்னுடைய பெயரை கொண்டு நான் மரணிக்க போகிறேன், வாஹியா காலையில் உயிர்த்து எழும்பவும் போகிறேன். அன்பாண்டவர்களே, அல்லாஹ் தற்காலிகமா எங்களை மௌத்தாக்குறான், அதனாலதான் என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றுமே தெரியல. படைத்தவன் ரப்பு அடுத்த நாள் வாழ்க்கை உனக்கு இருக்குன்னு எழுதினாத்தான் முழிப்பு வரும், இல்லண்டா அப்படியே போக வேண்டியதான். அன்பாண்டவர்கள், இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பகல் முழுக்க உள்ள பாவம் எல்லாம் செஞ்சுட்டு படுக்கைக்கு போற நானும் நீங்களும் அந்த மரண சிந்தனை கொஞ்சமாவது இருந்தால் தூக்கம் போகுமா? செஞ்ச அநியாயங்களுக்குரிய மன்னிப்பை தேடும் வரையில் தூக்கம் போகுமா? பஜாருக்கு போய் எத்தனையோ பேர் ஏமாத்திட்டு தூங்க வந்து இந்த அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியாவ நானும் நீங்களும் சரியாக சிந்தித்தால் தான் மரணம் கண்ணெதிரே மரணமும் கடந்து வந்த பாதையும். அன்பார்ந்தவர்களே, படுக்கையில் இருந்து கொண்டு அடே என்னோட படிச்சவன் நேத்து மௌத்தா போனானே, இன்றைக்கு தூங்கின நான் எலும்பல்லண்டா என்ன நிலைமை அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பகல் முழுக்க நான் செஞ்ச அநியாயத்துக்கு அடே ஒரு கோல் போறீங்க பாருங்கப்பா, இப்படி உங்களை ஏமாத்தினேன், அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கங்க, நாளைக்கு நான் கடைக்கு வாங்க அதுக்குள்ளதை தந்துடுறேன்னு சொல்லிட்டாவது படுப்போமா இல்லையா? சும்மா யோசிச்சு பாருங்களேன். இன்னொரு துவா இருக்கு பாருங்க, இதை விட அர்த்தம் வித்தியாசமான அர்த்தம். பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபஉஹு. எப்படி துவா தூங்குறதுக்கு முன்னால ஓத வேண்டிய இன்னொரு துவா தான் அது. பிஸ்மிக ரப்பி என்னுடைய இறைவா உன்னுடைய பெயரை கொண்டு வதஅது ஜம்பி என்னுடைய விழாவை நான் படுக்கையிலே வைக்கிறேன், வபிக அர்ஃபஉஹு உன்னுடைய பெயரை கொண்டுதான் காலையில எழும்புவேன். அல்லாஹ்ட நாட்டம் இல்லாம தூக்கம் போகுமா? அல்லாஹ்ட நாட்டம் இல்லாம எழும்பேலுமா? இயலாது. அல்லாஹ் நாடினா தூக்கம் போகும், இல்லண்டா பல பேரை பாப்போம் தூங்குறதுக்குன்னு திண்டு குடிச்சிட்டு போவாரு, மௌத்தா போயிடுவாரு.
பார்க்கிறோமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, திண்டு குடிச்சிட்டு தூங்குறதுக்கு பொஞ்சாதியோட போவாரு. திடீர்னு ஒரு நோய் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கும் போய் ராவு முழுக்க சேலை நடிச்சு தூங்குடாம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான், முழிக்க வச்சுக்கிட்டு இருப்பான். நடக்குது தானே? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வோட பேரை சொல்லி தூங்க போறோம், அல்லாஹ்வோட பேரை சொல்லி எழும்ப போறோம். சொல்லி போட என்ன தெரியுமா துஆ கேக்குறோம்? பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபஉஹு இன் அம்சக்த நஃப்ஸி. தூங்குற நேரம் அல்லாஹ் உயிரை கைப்பற்றிக் கொள்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா? இறைவா, தூங்குற நேரம் நீ கைப்பற்றுகின்ற அந்த உயிரை நீ பிடித்துக் கொண்டால் காலையில தரல் அல்லாஹ் அதை அப்படி கையில வச்சு கொண்டாண்டா சுபஹல மௌத்து. நீ என்னுடைய உயிரை பிடித்துக் கொண்டால் அந்த ஆத்மாவுக்கு நீ இரக்கம் காட்டிவிடு. வைன் அர்சல்தஹா ஃபஹ்ஃபத்ஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன். காலையில அந்த உயிரை மீண்டும் நீ எனக்கு தந்தா நல்லவர்களுக்கு வழிகாட்டுவது போன்று, நல்லவர்களை நல்ல விடயங்களில் பாதுகாப்பது போன்று என்னையும் பாதுகாத்து விடு. விசாலமான ஒரு துவாங்க. இந்த தலைப்பையும் அந்த துவாவையும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என்ன துவா கேட்கிறோம்? யா அல்லாஹ், நான் உண்ட பேரை சொல்லித்தான் விழாவை படுக்கையில வைக்கிறேன், காலையில ஓண்ட பேரை சொல்லித்தான் எழும்பவும் வேண்டும். என்ற உயிரை கைப்பற்றுகிற நீ காலையில் எனக்கு உயிரை தந்துராம அதை நீ பிடிச்சிட்டா என்று சொன்னா அதுக்கு நீ இரக்கம் காட்டு. மௌத்துக்கு முன்னாலே எங்கட மௌத்துக்கு துவா கேட்டுட்டு போயிடுறோம் நாங்க. யா அல்லாஹ், அந்த உயிரை நீ காலையில் எனக்கு தந்து மீண்டும் வாழ்ற பாக்கியத்தை தந்தா நல்ல மனிதர்களை நீ பாதுகாப்பாய் தானே, அது மாதிரி என்னையும் பாதுகாத்துருன்னு துவாவோட தூங்கினா அல்லாஹு அக்பர். இதை விட நம்மட கடந்து வந்த பாதையை சிந்திக்கிறதுக்கு வேற என்னங்க இருக்கு? ஆனாலும் மாடு மாறி தானே நாங்களும் படுக்கிறோம், அப்படிதானே? என்ன சிந்தனையோட தூங்குறோங்க? ஒரு கூட்டம் படுக்கையில உட்கார்ந்து கொண்டு நல்லா படத்தை பார்க்குது, இன்னொரு கூட்டம் நல்லா ஆபாசத்தையும் பார்க்குது, இன்னொரு கூட்டம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் காதிலே டப்பாவை அடித்துக் கொண்டு அந்நிய பெண்ணின் குரலை ரசித்துக் கொண்டு மியூசிக்கை கேட்டுக்கொண்டு தூங்குகிறதே. அடே, தூங்கி எழும்பல்லண்டா என்ன நிலன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹு அக்பர். பாட்டு கேட்டவனாக தூங்குவோமா? படம் பார்த்தவனாக தூங்குவோமா? சில பேர் மனைவியோட உள்ள ஊர்பலாய், ஊர்ல உள்ள பொம்பளைய பத்தி எல்லாம் கதைக்கிறது, குடும்பத்துல ரத்த உறவோட ஊர்பலாய் எல்லாம் கதைச்சிட்டு அப்படியே படுக்கிறது. நஊது பில்லாஹ். சும்மா யோசிச்சு பாருங்க. மனைவியோட பாவத்தை பேசிட்டு மனைவியோட சந்தோஷமா இருக்கிற நேரம் சந்தோஷத்தை கூட்டுறதுக்கு நாங்க பொய் பேசுறதல்ல, ஏமாத்துறதல்ல, அந்த நேரம் பேசுறதல்ல. அடுத்த பொம்பளைய பத்தி, அடுத்தவனை பத்தி, அடுத்த எல்லா ஊர்பலாயெல்லாம் பேசிட்டு படுக்கிற சமூகம் இருந்தா அடே, தூங்கி நான் எலும்பல்லண்டா என்ன நிலன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாளைக்கு ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் கடன் கொடுக்கணும். கட்டில படுத்துக்கொண்டு பொஞ்சாதியோட மசூரா இவனுக்கு எப்படி பொல்லு போடலாம், நாளைக்கு மட்டும் இவனை ஏமாத்திக்கலாம், எல்லாம் பொஞ்சாதியோட பேசுறாக்கள் தானே. இப்படி பேசுற நேரம் பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த துவாவை நானும் நீங்களும் அர்த்தம் விளங்கி ஓதினால் படுக்கையில் பாவம் செய்வோமா? படுக்கையில் தவறு செய்வோமா? கணவனும் மனைவியும் இல்லறத்தில் ஈடுபடும் பொழுதோ பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான் வ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா. என்ன துஆ கேட்க சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நான் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிறேன். இறைவா, இந்த 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 இல்லற வாழ்க்கையின் மூலம் நீ எனக்கு ஒரு சந்ததியை தந்தா அதையும் நீ ஷைத்தான்ல இருந்து பாதுகாரு, எங்களையும் ஷைத்தான்ல இருந்து பாதுகாரு என்று துஆ கேட்டுட்டு இல்லறத்துல ஈடுபட சொல்லுது இஸ்லாம். இவன் என்ன தெரியுமா பண்றான்? ஷைத்தானை பார்த்து பார்த்து இல்லறத்துல ஈடுபடுறான். நிறைய பேருங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுற நேரம் அசிங்கத்தை பார்த்து பார்த்து ஈடுபடுறாங்களே. அடே, கொஞ்சமாவது தூங்கின நான் எலும்பல்லண்டா என்ன நிலைமைன்னு யோசித்தால், தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ரிப்பீட் பார்த்தால், பாவத்தை செஞ்சுக்கிட்டு தூங்குவானான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மரணத்தை மறந்தோம், மரணத்தை மறந்தோம், எங்களுடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டே போகிறது. அந்த மரணத்தை படுக்கையில் இருந்து கொண்டு சிந்திக்க சொன்ன மார்க்கம் இஸ்லாம். ஏன் தெரியுமா? காலையில எழும்புவோமா இல்லை, என்னங்க உத்தரவாதம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.